ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் முத்துநகர் டெக். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி கீபோர்டில் ஏதோ ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் லாங்காக அது ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும், ரிலீஸ் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூவை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ 0 கீயும் எனக்கு இந்த என்டர் கீயும் இஷ்யூ இருக்குது. என்ட்ரி கீயை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஒழுங்காக ப்ரெஸ் ஆகாது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்டர் கீ வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னா 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது ப்ரெஸ் ஆகும். 0 பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்ததுக்கப்புறம் சில சமயம் லாங்காக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இஷ்யூ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும், அது ரிமூவ் பண்ணுங்கள். இது நீங்கள் வாங்கி புதுசாக இருக்குது அப்படின்னா வாரண்டியில் இருக்கும். வாரண்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரிப்பேர் பண்ணுறது அட்வைசபிள். எனக்கு வாரண்டி பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இந்த வாரண்டி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்கிற ஸ்டிக்கர் மட்டும் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க வாரண்டிக்காக. டாப்பில் 3 ஸ்க்ரூஸ், சென்டரில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவை கரெக்டாக ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லைனா உங்கள் கீபோர்ட் டேமேஜ் ஆகும் ஓப்பன் பண்ணும் போது. இப்போ கீழே இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற இந்த கவர் மட்டும் அப்படி லேசாக தூக்குனிங்கன்னா அப்படியே டாப்பாக ஓப்பன் ஆகிடும். ஓகே, இது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாலும் நிறைய டஸ்ட் இருக்குது. இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போது இந்த சைடில் இருக்க இந்த 2 பிளாஸ்டிக் பிடிச்சி அப்படியே தூக்குனிங்கன்னா உங்கள் கீபோர்ட் அப்படியே மேலே வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்டர் கேபிள் இருக்கும், தெரியுதா? இது ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேபிள் தனியாக, உங்களோட கீபோர்ட் தனியாக வந்துடும். கீழே இருக்க பேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. கீபோர்டை இந்த மாதிரி சின்ன ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. கீஸ்க்கு நடுவில் ஏதாவது தூசி இருக்கான்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு க்ளீனிங் போட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கீஸ் எதையும் உடச்சிடாதீங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு கீஸோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? இது வந்து என்டர் கீ, இது டெலிட் கீ, இது பேஜ் டவுனு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கீஸும் என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 0ங்கிற கீ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக்கு தான் இருக்கும். அப்படி நீங்கள் கையை வச்சு இழுத்தீங்கனாலே இந்த லாக் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி என்ட்ரி கீயை நம்ம எடுத்துக்கலாம். சும்மா அது கீ பிடிச்சி மேலே தள்ளிங்கனாலே ஓப்பன் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும். கம்பி எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க. அதில் சின்ன லாக் 2 இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல கீயை திரும்ப ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கீஸ் அமேசான்லேயே கிடைக்கிது. இந்த கீஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு 2 கீ ஒர்க் ஆகலை, அதுக்காக நான் அமேசானில் அவ்வளோ வாங்கணுமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே கீபோர்டில் இந்த ஸ்க்ரால் லாக், பாஸ் பிரேக்கு, இந்த கீஸ் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இந்த ஃபங்க்ஷன் கீஸ்லாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 கீஸுக்கும் பதிலாக இங்கேருந்து 2 கீஸ் எடுத்து நம்ம இதில் வைக்க போகிறோம். இந்த கீ 2ஐயும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த 2ல் இருக்கிற கீயை தூக்கி இந்த இடத்துல போட போகிறோம். அதே மாதிரி பட்டனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது எந்த பட்டன் எதுலேருந்து ரிமூவ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு வேணால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. பட்டனை திரும்ப அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த 0க்கு வந்து இந்த 2 பாயிண்ட்டு, இந்த 2ஐயும் வந்து நம்ம டீசால்டர் பண்ணி எடுக்க போகிறோம். காப்பர் விக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி காப்பர் வயர் இருக்குல்ல, இதை இந்த மாதிரி பட்டையாக எடுத்துக்கிறேன். டீசால்ட்ரிங் கிட்டு என்கிட்ட இல்லை, ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, இதில் இந்த காப்பர் வயரை லேசாக இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அந்த லெட்டு வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகி உங்களுடைய காப்பர் வயரில் ஒட்டிட்டு வரும்.
இந்த பிளாக் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீயோட லாக் ஆகிற பொசிஷனு. இதுக்கு சைடில் அட்ஜசண்ட்டாக 2 இருக்குல்ல, இதை தான் நீங்கள் வந்து டீசால்டர் பண்ணணும். ஓகே गाइस, நம்ம கீபோர்டை ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஜீரோ அந்த ரன்னிங் இஷ்யூ இல்லை. என்ன தான் அழுத்தி ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு என்ட்ரோட நின்றுது. சூப்பர். தென் என்ட்ரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே சூப்பராக இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். நம்ம வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க गाइस. தேங்க்யூ.